வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய கொலையுதிர் காலம் கதையின் முதல் பகுதி. இந்த நாவல் வெளிவந்த ஆண்டு 1981. அறிவியலுக்கும் அமானுஷ்யத்திற்கும் இடையே நிகழும் தீராத போராட்டத்தை முன்வைக்கும் இந்நாவல் கணேஷ் வசந்த் தோன்றும் சுஜாதாவின் படைப்புகளில் பெரும் புகழ் பெற்றதாகும். மனதை உறைய வைக்கும் அமானுஷ்ய சம்பவங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் தீர்க்க முடியாத புதிர்கள் நிறைந்த கொலையுதிர் காலம் வெளிவந்த காலத்தில் இருந்தே வாசகர்களின் உற்சாகமான வாசிப்பிற்கு உரியதாக இருந்து வந்திருக்கிறது. வாங்க கதைக்குள்ள போகலாம். வாங்க மிஸ்டர் கணேஷ். அறைக்குள் நுழைந்தவனை உற்சாகமாக வரவேற்றவரின் கை குலுக்கல் அழுத்தமாக இருந்தது. இது வசந்த் என்றான். ஹவ் டு யூ டூ மிஸ்டர் வசந்த்? வெரி வெல், தேங்க்யூ என்று வசந்த் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தான். கணேஷ் அவரை பார்த்தான். குமாரவியாசன். என்ன பெயர் இது? தோற்றத்தில் 48 வயதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் இருந்தது. தலைமயிரின் அத்தனை கன்னங்கரேலில் நிச்சய சாயம். பின்பக்கமாக தள்ளி வாரினதால் அகன்ற நெற்றி, பிரதான மூக்கின் கீழ் செப்பனிடப்பட்ட மீசை, தாடி, மார்புக்கு குறுக்கே ஐ லவ் மை கம்ப்யூட்டர் என்றது டிஷர்ட், லம்பாடி பாவாடை போல ஏராளமாக பேண்ட், மணிக்கட்டில் செப்ப வளையம், செருப்பில் ராஜஸ்தானம், சிரிப்பில் மஞ்சள் தந்தம். உங்க நெஜ பேரு குமார வியாசன் தானா சார் என்றான் வசந்த். ஆமா, ஏன்? காளிதாசன் நாடகம் ஞாபகம் வர்றது. உங்க அப்பா பேர் என்னவா இருக்கும்? மிருத்யுஜயன். அவர் கவனியாமல், நீங்க வரப்போறதா லீனா சொன்னா. எல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது, இன்னும் சந்திக்கல. தீபக்னு ஒருத்தர் தான் எங்களை கேட்டுக்கிட்டார். சொத்து வாரிசு விஷயமா இங்க ஏதோ தகராறு இருக்கிறதாகவும். அவர் முகம் சற்று மாறியது. தகராறு எதுவும் இல்லை மிஸ்டர் கணேஷ். பூரா சொத்துமே அவளுடையதுதான். எல்லாத்தையும் அவளிடத்துல ஒப்படைக்க எப்படா அவளுக்கு 18 வயசு வரும்னு காத்துட்டு இருக்க. சரியா 1 மாசம் இருக்கிறதா தீபக் சொன்னார். தெரியும், டிசம்பர் 22. நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம், பெரிய ரிலீஃப். பவர் ஆஃப் அட்டானி வாங்கியிருக்கீங்களா? தேவையில்லை, அவங்களே இருக்காங்களே. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. லீனா என்று கூப்பிட்டார். என்ன சித்தப்பா என்றது கதவுக்கு அந்த பக்கம். பார், மிஸ்டர் கணேஷ் வந்திருக்கார். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுங்க, குளிச்சுட்டு இருக்கேன். பேசுறாங்களா பாடுறாங்களா என்றான் வசந்த். நிஜமாகவே அந்த குரல் இனிமையாக 10-12 வயது பெண்ணினுடையது போல இருந்தது. குமாரவியாசன் தனது பைப்பை எடுத்து அதை அக்கக்காக கழற்றி கம்பியால் குத்தி ஒரு திரிச்சரடு நுழைத்து அதன் அந்தரங்கத்து நிக்கோட்டின் காவிகளை சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தி புகையிலை கெடித்து பப் பப் என்று பற்ற வைத்து நீலமேக புகை எழுப்பி உட்கார்ந்தார். காத்திருந்தார்கள். திடீரென, மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு பிசாஸ்ல நம்பிக்கை உண்டா என்றார். கணேஷ் சற்று தயங்கி, இந்த காலத்துல அரசியல்வாதிகளை தவிர மற்ற எதையும் நம்பலாம் சார். ஒண்ணுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கட்சி மாறிடுறாங்க சார் என்றான் வசந்த். ஏய் என்று கணேஷ் அதட்ட. அவர், உங்க ஜூனியர் இப்படித்தான் எப்பவும் அறுவு ஜோக்கா அடிச்சிட்டு இருப்பாரா என்றார். ஞாயிற்றுக்கிழமைகள் தேசிய விடுமுறை தினங்களை தவிர. சார், நீங்க பிசாசு நீங்களே. அதுல 2 வகை உண்டு, நல்லவாய் கொள்ளிவாய். நான் மிஸ்டர் கணேஷ கேட்கிறேன், நீங்க நம்புறீங்களா? சேச்சே, பேயாவது பிசாசாவது சில சமயம் மனுஷங்க தான் பேய் பிசாசு. வெரி குட், நீங்க என் கட்சி. வசந்த் அந்த அறை சுவரில் மாட்டியிருந்த வர்ண சித்திரத்தை பார்த்து கொண்டிருந்தான். தாட்டியான பெண்கள் உடம்பில் வஸ்திரம் இல்லாமல் படுத்திருக்க, சுற்றிலும் முழு குழந்தைகள் விண்ணில் இறக்கை கட்டி பறந்து வில்லடித்து கொண்டிருந்தன. ருபன்சா சார் என்றான் வசந்த். அவர் கவனிக்காமல் கணேஷை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். வசந்த் குனிந்து பூச்செண்டு பூ ஒன்றை மூக்கால் தொட்டு பார்த்தான். அலமாரி புத்தகங்களை ஆராய்ந்தான். எனக்கு அந்த கார்டியன்ஷிப் ரொம்ப நியூசன்ஸா போச்சு. என் பிஸ்னஸ் கவனிக்கவே நேரம் இல்லை. இருந்தும் இந்த பண்ணைய புறக்கணிக்கல. பாத்தீங்கள? இன்னும் இல்ல. டைம் இருந்தா பூரா சுத்தி பாருங்க. நிறைய செஞ்சிருக்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சாலிடா செஞ்சிருக்க. மஃபத்லால், டாடா. எஸ்டேட் டியூட்டி ஏதாவது பாக்கி இருக்கா?
எல்லாம் எங்க அண்ணன் இறந்த போதே கட்டி தீத்தாச்சு. ஒரு பைசா கடன் கிடையாது, அரியஸ் கிடையாது, புக்ஸ் எல்லாம் சுத்தம். ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, என்னை பொறுத்த வரையில இந்த ப்ராப்பர்ட்டியில நான் கார்டியனுங்கிறதுக்காக மாசம் ₹1 சம்பளம் போட்டுக்கிட்டேன். எதுக்கு? எனக்கே நிறைய பணம் இருக்கே. வாஸ்தவம், அந்த உயில் காப்பி இருக்கா? மெட்ராஸ்ல இருக்கு, ஏன் பார்க்கணுமா? இல்ல வேற யாராவது கிளைமேட்ஸ் உண்டான்னு தெரியணும். சேச்சே, எல்லாம் லீனாவுடையது தான். அது பிரிக்க முடியாத அழிக்க முடியாத சொத்து. 1806 இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பொழுது போகலைன்னா எல்லாத்தையும் பாருங்க. லீனா தான் ராணி. அதை பத்தி கருத்து வேறுபாடே கிடையாது. ஆனா ஆனா அவர் யோசித்தார். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணுமா கூடாதான்னு தான் நான் தயங்கிட்டு இருக்கேன். நீங்க அவளுடைய லாயர், சொல்லலாம்னு தான் தோணுது. இத பத்தி லீனா கிட்ட கேட்காம இருக்கிறதா இருந்தா சொல்றேன். சொல்லுங்க. அவர் சொல்ல துவங்கும் முன் இடது பக்கம் கதவு திறந்து ஒரு மிக அழகான பெண் வெளிப்பட்டாள். வணக்கம், நீங்க தானே கணேஷ்? கணேஷ் தாக்கப்பட்டான். அவன் நிறைய அழகிய பெண்களை பார்த்திருக்கிறான். எல்லோரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மூக்கில், உதட்டோரத்தில், பற்களில், குரலில், உடல் அமைப்பில், சுற்று பருமனில், ஒல்லியில், வாசனையில், தலைமயிரில் எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்கும். இவளிடம் இல்லை. லீனா என்கிற நளினமான பெயரை அவளுக்கு வலிக்கும் போல பூ போல இருந்தாள். உவமைகள் அவளை வர்ணிக்க ஓவர் டைம் வாங்க வேண்டும். மான் போல கண்கள், பவள செவ்வாய், இந்த பிசினஸ் எல்லாம் உதவாது. புது சட்டை அணிந்து உவமைகளை தேடியாக வேண்டும். நெற்றியின் அளவு எப்படி இருக்க வேண்டும், தலைமயிர் எப்படி இருக்க வேண்டும், மூக்கு, உதடு, தாடை, கழுத்து, மார்பகம், வயிறு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கணேஷின் பிரம்மச்சாரி நினைவுகளில் இங்கே கொஞ்சம் ஜீனத், அங்கே கொஞ்சம் ஹேமமாலினி, தோ ஒரு ரேகா, ஓரத்தில் ஒரு ஜெயலட்சுமி, ஜெயபிரதா, என்றைக்கோ பார்த்த சரஸ்வதி, பார்த்தே இராத கிளியோபாட்ரா, ஒரு தடவை நாகர்கோவிலில் பஸ்ஸில் பார்த்த எவளோ என்று ஒரு காம்போசிட் பிம்பம் வைத்திருந்தான். இனி அதற்கு தேவையின்றி ஒரே ஒரு லீனா. குழந்தை முகமா அது? என்னை காப்பாற்றி எனக்காக சமுத்திரங்கள் தாண்டி பனிமலைகளில் ஏறு என்று சொல்கிற முகம். அதே சமயம் ஓரத்தில் ஒரு சின்ன ஜரிகையாக ஆணவமா, அலட்சியமா, ஏளனமா, குறும்பா? வசந்த் அப்படியே நின்று கொண்டிருக்க கணேஷ் அவனை ஒரு தடவை உலுக்கினான். இது வசந்த். வணக்கம். ஹாய் என்று வசந்த் சொல்ல நினைத்து அதற்கு பதில் காற்றுதான் வந்தது. நீங்க சித்தப்பா கிட்ட பேசிட்டீங்களா? பேச ஆரம்பிச்சிட்டோம். தீபக் உங்களை பத்தி நிறைய சொன்னார். எங்க 2 பேரை பத்தியுமா? நான் உண்டா என்றான் வசந்த். குமாரவியாசன் குறுக்கிட்டு, லீனா, இவங்க எதுக்காக உனக்கு தேவைப்படுறாங்கன்னு எனக்கு புரியல என்றார். தீபக் தான் அட்வைஸ் பண்ணார். வாழ்க தீபக் என்றான் வசந்த். ஏன்? உங்களை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு. உங்களை ஒரு கலை விழாவில் பார்த்துருக்கேன். ஏய், ஆரம்பிக்காத என்றான் கணேஷ். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி என்று அவள் எழுந்திருக்க வசந்த், நீங்க போகாதீங்க, இப்பதானே உள்ள வந்தீங்க, காஃபியா முக்கியம், உட்காருங்க உட்காருங்கன்னா. லீனா காலர் வைத்த சட்டை அணிந்து அதை இடுப்பில் முடித்திருந்தாள். டெனிம் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். உட்கார்ந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை சங்கிலி போட்டிருந்தாள். ரூமே நீங்க வந்தப்புறம் பிரகாசமா இருக்கு. அவள் குழந்தை மாதிரி புன்னகைத்தாள். அப்பட்டமான முகம் அவளை பாதிக்கும் என்று தோன்றவில்லை. தான் அழகாக இருக்கிறோம் என்கிற பிரக்ஞை அவளுக்கு இருக்குமா இல்லையா என்பது பற்றி சந்தேகமாக இருந்தது. ஜஸ்ட் இமேஜின், இந்த 1 மாசத்துல இது அத்தனை சொத்தும் உண்ணுது லீனா. மறுபடி அந்த புன்னகை. உனக்கு இந்த சொத்தோட மதிப்பு தெரியுமா? தெரியாது. 70 லட்சம். கேட்டுக்கங்க கணேஷ். சித்தப்பா, தோட்டத்துல தேன் கலர்ல ஒரு பூனைக்குட்டி பார்த்தேன். மியாவுனது. ஹவ் ஸ்வீட். லீனா, பி சீரியஸ். என்ன செய்யணும்? அவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு? அவள் கேள்வியில் எந்தவித பாசாங்கும் இல்லாதது ஆச்சரியமாக இருந்தது கணேஷுக்கு. அசடா, வெகுளியா, மறதி உள்ளவளா? நிஜமா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல விளையாடுறீங்களா? விளையாடல. எனக்கு இந்த சொத்தெல்லாம் தெரியாது. சின்னவதானே. பின்ன ஏன் சொல்லி அனுப்பிச்ச என்றார் குமார் அதட்டலுடன்.
அவள் கண்களில் சற்று பயமும் லேசான கண்ணீர் திரையோடு ஆயத்தமும் தெரிய, தீபக் ஏற்பாடு செஞ்சார் என்றாள். தீபக் உங்களுக்கு என்ன என்ன ஃப்ரெண்டு? அப்பாடா, இவர என்ன இப்படி முழிச்சு பார்த்துட்டே இருக்கார்? வசந்த், அப்படி முழிச்சு பார்க்காதடா. கணேஷ், நீங்களே எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுங்க. பிறந்த நாளுக்குள்ள சித்தப்பா கிட்ட இருந்து கணக்கு பார்த்து முடிச்சிடுங்க என்ன? கணேஷ் சற்று அதிர்ந்து சரி என்றான். எல்லாமே நாடகமா என்ன? ப்ளீஸ் என்றாள் பின் குறிப்பாக. அதனுடன் புன்னகை ஒரு போனஸ். மிஸ்டர் வசந்த், நீங்க ஏன் கோபமாயிட்டீங்க? நான் இப்ப கேட்டது தப்பா? மன்னிச்சிடுங்க. சேச்ச, உங்ககிட்ட கோவிச்சுக்கிறதா முடியற காரியமா? 3 நிமிஷத்துல ஒரு சைன்யத்தையே சாப்பிட்டுடுமே உங்க சிரிப்பு. போங்க, கேலி பண்ணாதீங்க. ஹாய் ஹாய் லீனா, கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரையா? நான் கணேஷ் கூட பேசணும். ஏன், நான் இருந்தா என்னவா? ஒண்ணுமில்ல, உனக்கு தான் போர் அடிக்கும். நான் வேணா அந்த தேன் கலர் பூனைக்குட்டியை பிடிச்சு தரவா? நிஜமா? அப்படிக்கா, வாங்க. உங்களுக்காக தேன் கலர்ல புலிக்குட்டி அம்மா கிட்ட பால் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட பிடுக்கி கொண்டு வந்துடலாமே. மிஸ்டர் வசந்த், நீங்க இருங்க. லீனா, நீ போமா. அவங்க 2 பேரும் 15 நிமிஷத்துல தோட்டத்துக்கு வருவாங்க. சாரி சித்தப்பா. வரீங்களா மிஸ்டர் கணேஷ் வசந்த்? நிச்சயம் அதைவிட இந்த ஜென்மத்தில் முடிப்பதற்குள் அவள் சென்று விட்டாள். அவள் போனதும் கவனமாக கதவை சாத்திவிட்டு வந்தார் குமார். அனாவசிய அலங்காரங்கள் நிறைந்த தேக்கு மர மேஜையின் விளிம்பில் உட்கார்ந்தார். மிஸ்டர் கணேஷ், லீனாவை பார்த்தீங்க? அவளை ஒரு வார்த்தையில உங்களால வர்ணிக்க முடியுமா? ஏஞ்சல் என்றான் கணேஷ். நீங்க மிஸ்டர் வசந்த்? டிட்டோ, கனவுகளை நூலிழையாக்கி தங்கத்தில் நகலெடுத்து செய்த தேவதை. பிரமாதம். அவர் சிரித்தார். 2 பேரும் என்ன சுலபமா ஏமாந்து போறீங்க? நின்று போயிருந்த தன் பைப்பை மறுபடி கிளப்பிக் கொண்ட புகை இழுத்து தன் மார்பு முழுவதும் நிரப்பிக் கொண்டு தொடர்ந்தார். மிஸ்டர் கணேஷ், இப்ப என்ன தமிழ் மாசம்? தமிழ் மாசம்தானே. வசந்த், நான் என்ன பாஸ் பஞ்சாங்கத்தைய முழுங்கியிருக்கேன்? கார்த்திகைன்னு நினைக்கிறேன். கார்த்திகை மாசம் 6ஆம் தேதி. நீங்க முழுங்கியிருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னால இதே கார்த்திகை மாசம் திருதியைன்னு நினைக்கிறேன். சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் இந்த லீனா கல்யாணமா? சரிதா கேசா? கார்த்திகை மாசத்துல பண்ண மாட்டாங்களே. கவனமா கேளுங்க மிஸ்டர் கணேஷ். மிஸ்டர் வசந்த், என் அண்ணா பெண் லீனா, நீங்க சொல்ற ஏஞ்சல் மிஸ்டர் வசந்த் சொல்ற தங்க நகல் தேவதை என்ன செய்தா தெரியுமா? கணேஷும் வசந்தும் அவர் சொல்ல போவதை எதிர்பார்த்திருக்க, அவர் வேண்டுமென்றே புன்னகையுடன் தன் வைப்பின் பேரில் அதிக கவனம் செலுத்தி அதன் வாயை பொத்தி அதனின் நெருப்பை இழுத்து இழுத்து அதற்கு உஜ்வலம் கொடுத்து மற்றொரு புகை மேகத்தை தனக்குள் இழுத்து வெளியிட்டு பின்னால் பல சிக்கல்களை தவிர்க்கும் என்கிறதனாலே, உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும், லீனா ஒரு கொலை செஞ்சா என்றார். பட் பெரிதாக சப்தம் கேட்டு கண்ணாடி ஜன்னல் சிதறியது. கணேஷ் திடுக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான். கீழே மரத்தடியில் லீனா கையை உதறிக்கொண்டு நகத்தை கடித்து கொண்டு கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சாரி சாரி, மாங்க அடிச்சேன், கல்லு குறி தவறிடுச்சு. பயந்துட்டீங்களா? ஆமா, மன்னிச்சுக்கங்க. அவள் உற்சாகத்துடன் ஒரு ஸ்கிப்பிங் கயிறு கொண்டு குதித்து குதித்து ஓடினாள். 36, 35, 34, 33. மெலிதான செம்பட்டை தலை போல அவள் கூந்தல் சற்று தாமதித்து அவளுடன் சிரிக்க, சூரிய ஒளியின் விளையாட்டில் அங்கே ஒரு கவிதையின் இடல் கூட ஓட அவள் தேவதை போல்தான் இருந்தாள். அபத்தம் என்றான் வசந்த். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சுட்டு மரத்தடியில ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்க முடியுமா? இது வெறும் ரீல் இல்ல, கேபிள் ட்ரம். மிஸ்டர் வசந்த், அவ கொலை செஞ்சிருக்காங்கிறத தெரிஞ்ச ஒரே ஒரு ஆத்மா அடியேன் தான். ஏன் அவளுக்கு தெரியாதா? தெரியாது. நீங்க பேசுறது டில்லி அரசியல் மாதிரி இருக்கு. பா இருக்கா பிராண்டலாம் போல வருது. மிஸ்டர் கணேஷ், நீங்க என்ன சொல்றீங்க? கணேஷ் ஜன்னலுக்கு வெளியே மறுபடி பார்த்தான். 50 ஸ்கிப்பிங் எடுத்து முடித்தவள் அந்த தேன் கலர் பூனை குட்டியை பிடித்து எடுத்து கன்னத்தில் தேய்த்து கொண்டிருந்தாள். நம்ப முடியல. மேலே பார்த்து கணேஷ் என்று கூப்பிட்டு விட்டு அங்கிருந்து புன்னகைத்து கையை ஆட்டினாள். இவளா? என்கிட்ட எதுக்கு இதை சொல்றீங்கன்னு எனக்கு முதல்ல புரியல.
இப்ப நீங்க தான் அவளை காப்பாத்தணும். எப்படி? அத இப்ப சொன்னா புரியாது. உங்களுக்கு நடந்தத முதல்ல இருந்து சொல்றேன். சரியா 2 வருஷம் கார்த்திகை மாசம் திருதியை சித்த யோகம் சொல்லிட்டீங்க. குமார் தொடர்ந்தார். தோ தெரியுது பாருங்க, ஒற்றையடி பாதை. அதுல 1.5 பர்லாங்கு போனீங்கன்னா ஒரு அழகான சுனை வரும். 4 கால் மண்டபம், பூவரசு மரத்து நிழல், அழகான அமைதியான இடம், இயற்கைக்கு ரொம்ப அருகே இருக்கக்கூடிய இடம். செயற்கை சாதனங்கள் ஏதும் கிடையாது. பிரிமவில் அந்த இடத்துல அது நடந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை லேசா மழை பெய்து ஓய்ந்திருந்தது. லீனா ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்தா. காலேஜில் அப்பத்தான் சேர்ந்திருந்தாலும் இன்னும் ஸ்கூல் கேர்ள் மாதிரி தான் இருந்தா. பாவாடை சொக்கா, இரட்டை பின்னல். நீங்க சொன்ன மாதிரி ஏஞ்சல் தான். பண்ணை பூரா ஓடுவா, டிராக்டர்ல போவா, மரத்துல ஏறுவா, தொழுவத்துல புதுசா போட்ட கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டு அதை துரத்திக்கிட்டே ஓடுவா. அன்னைக்கு மட்டும் முரோசா உம்முன்னு இருந்தா. சாயங்காலம் தோட்டத்து பக்கம் போய் வரேன்னு சொல்லிட்டு போனா. நான் ஜாம்நகர்ல இருந்து முதல் நாள் தான் வந்திருந்தேன். பண்ணை கணக்குகளை பார்த்துட்டு இருந்தேன். 6:30 ஆயிடுச்சு. இவளை காணல. லேசா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தோட்டத்துக்கு போனேன். அவளை காணல. எங்க போயிருப்பான்னு யோசிச்சேன். அரச மரத்தடி அவளுக்கு பிடிச்ச இடம். ஒருவேளை அங்கதான் போயிருப்பான்னு தேடிட்டு போனேன். அப்ப என்கிட்ட ரூபான்னு ஒரு அல்சேஷன் இருந்தது. அது முன்னால ஓடுது, நான் பின்னால போனேன். இருட்டிடுச்சு. அந்த மாலையை மறக்கவே முடியாது மிஸ்டர் கணேஷ். இப்ப கூட ராத்திரி சொப்பனங்கள்ல அந்த காட்சி வேற வேற ரூபத்துல திரும்ப திரும்ப வர்றது. தூக்கம் உதறி போய் உடம்பெல்லாம் வியர்வை நனைஞ்சு எழுந்து உட்கார்ந்துருவ. 2 செருன்னு சாப்பிட்டாதான் மறுபடி படுக்க முடியும். பைப்பை மறுபடி பற்ற வைத்த அவர் விரல்களின் இடையில் தீக்குச்சி நடுங்குவதை கணேஷ் கவனித்தான். மரத்தடியில் மண் பாதையில் லீனா தரையில் உட்காந்துக்கிட்டு விசிச்சு விசிச்சு அழுதுட்டு இருக்கா. நான் போய், ஏமா கண்ணு, என்னாச்சு உனக்குன்னு அவ தலையை திருப்புன. திக்குன்னு ஆயிருச்சு. அவ முகம் பூரா வீங்கி போய் ஒரு மாதிரி மஞ்சளா, மூக்குல இருந்து திரவம் ஒழுகுது. அப்புறம் சட்டை பாவாடையெல்லாம் ரத்தம். உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. இன்னி வரைக்கும் அவ அதுக்கு பதில் சொல்லல. நான் முதல்ல யாராவது இவளை பிடிச்சு பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு முடிவு கட்டுனேன். இருந்தும் அத்தனை பெரிய ரத்தத்திட்ட உடைகள்ல எப்படி வந்திருக்கும்னு தெரியல. இதற்கிடையில ரூபா குலைச்சுக்கிட்டு காலை தேய்ச்சு தேய்ச்சு மோந்து பார்த்துக்கிட்டு என்ன பிடிச்சு இழுக்கிறது. மெல்ல அவளை ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வச்சுட்டு ரூபாவை தொடர்ந்து போறேன். அங்கிருந்து 100-150 அடி தூரத்துல புதர்ல ஒரு பிரேதம் கிடந்தது. மிஸ்டர் கணேஷ், அந்த மாதிரி ரத்தமிழந்த உடலை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சாக்பீஸ் மாதிரி, சப்பி போட்ட மாங்குட்டை மாதிரி, ஈஜிப்சியன் மம்மி மாதிரி திடு திப்புன்னு உடம்புல இருக்கிற அத்தனை திரவங்களையும் ஒரு ராட்சச சைபன் வச்சு உறிஞ்சி எடுத்துக்கிட்ட மாதிரி செத்து கிடந்த உடல். உடலில் இருந்த அத்தனை ரத்தமும் என்ன ஆச்சுன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது எனக்கு சட்டுன்னு லீனாவுடைய உடையில இருந்த ரத்தத்திட்டு தான் ஞாபகம் வந்தது. அவன் மேல் பங்க்சர் போட்டு எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சது போக பாக்கி இருக்கிற ரத்தம் அவ சட்டை மேல வழிஞ்சிருக்கு. கக் என்ற எச்சிலை விழுங்கினான் வசந்த். என்ன சார் காட்டேறி விடுறீங்க? அந்த உடலை அடையாளம் கண்டு கொள்ள கொஞ்ச நேரமாச்சு. அப்புறம் தெரிஞ்சது அது ஒரு 17 வயசு பையன். பண்ணையில எடுபடி வேலை செய்யற ரத்தினசாமியின் பையன். ரொம்ப சாதுவான கழிவிறக்கமான பையன். அவன் லீனாவை பலாத்காரம் எதுவும் செய்ய முற்பட்டிருப்பான்னு நம்ப முடியல. அந்த உடலை என்ன பண்றதுன்னு தெரியல. முதல்ல லீனாவை கவனிக்கலாம்னு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அலம்பி உடைகளை களைந்து காஃபி கொடுத்து செடட்டிவ்ஸ் கொடுத்து படுக்க வச்சேன். அவ உடனே தூங்கிட்டா. யோசிச்சேன், அபத்தமா இருந்தது. அவ என்ன செஞ்சிருப்பா? என்னதான் நடந்திருக்கும்? தூங்கிட்டு இருந்தவ கைகளை பார்த்தேன். கையெல்லாம் கீறல். நகத்துல அந்த பையனோட காக்கி சட்டையினுடைய நூல் ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஒரு கை மூடிக்கிட்டு இருக்கு. விரல் எடுக்கல, ரத்தம். விரலை பிரிச்சு பார்த்தா கொத்தா அவன் தலைமயிறு. வசந்த் தன் நெஞ்சை பிடித்து கொண்டு நல்ல வேலை என்றான். அவதான் அவனை கிழிச்சு உறிஞ்சி போட்டிருக்கா.
என்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் நிறையவே இருந்தது. எனக்கு ஆச்சரியம், எப்படி நடந்தது? எங்கே இருந்து அவளுக்கு அத்தனை பலம் வந்தது? என்னதான் நடந்தது? தெரியல, தெரியவே இல்ல. எனக்கு போலீஸ் கிட்ட சொல்றதா, பாடியை என்ன செய்யறது, ஒண்ணுமே புரியல. கிராமத்துல இருந்து ரத்னசாமியை தேடிட்டு வந்தாங்க 2-3 பேர். இல்ல, இங்க வரலைன்னு சொல்லிட்டேன். 6 மணி நேரம் தூங்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு எழுந்தா. முகம் பழையபடி தெளிஞ்சிருந்தது. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சுன்னு அவ திருப்பி கேட்டா. அவளுக்கு ஒரு அக்ஷரமும் ஞாபகம் இல்லை. பிளாங்க். அதுல பாசாங்க எதுவும் இல்லை. தோட்டத்துக்கு போனேன், தூங்கி எழுந்த, அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஏதாவது கேட்டா சிரிக்கிறா. நான் என்ன செய்வேன்? எனக்கு அந்த சமயத்துல உசிதம்னு பட்டதை செய்தேன். நேரா போனேன். ராவோட ராவா அந்த உடலை அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே குழி தோண்டி புதைச்சு மண்ணை போட்டு மூடிட்டு அதன் மேல 2 பாறாங்கல்லையும் நகர்த்தி வச்சுட்டு வந்துட்டேன். ரூபா அந்த இடத்தை விட்டு வர மறுத்தது. மறுபடி தரையை தட்டி பிராண்டியது. அந்த ராத்திரியே அதை சுட்டுட்டேன். அந்த பையன் பாடி அப்படியே இருந்தது. சில்லி, அபாயகரமான காரியம் என்றான் கணேஷ். அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு அதுதான் பட்டது. அவன் ஏன் அப்படி செஞ்சான்னு காரணம் கண்டுபிடிக்கிற வரையிலும் உடல் மறைஞ்சிருக்கிறது நல்லதுன்னு மேலாகத்தான் புதைச்சு வச்சேன். காரணம் எப்ப கண்டுபிடிச்சீங்க? இன்னும் கண்டுபிடிக்கல. பாடி இன்னும் அங்கேயே புதைஞ்சிருக்குதா? ஆமா. சரியா போச்சு. மிஸ்டர் கணேஷ், நீங்க கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்க. நீங்க தான் கண்டுபிடிங்களே. நான் வந்தது சொத்து வாரிசு விஷயமா, டிரான்ஸ்ஃபரை மேற்பார்வை பார்க்கறதுக்கு. அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. எல்லாம் நான் தயாரா வச்சிருக்கேன். அவகிட்ட எல்லா சொத்தையும் ஒப்படைக்கிற போது இந்த சுமை மட்டும் எங்கூட இருந்துகிட்டே இருக்கும். இதையும் ஒரு வழியா இறக்கி வச்சிடணும்னு விரும்புறேன். அவதான் செஞ்சாளான்னு கண்டுபிடிக்கணுமா, அவ ஏன் அப்படி செஞ்சான்னு கண்டுபிடிக்கணுமா? ரெண்டுமே. அவதான் செஞ்சாங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குது. ஏங்கிறது புரியவே இல்ல. இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பாருங்க அவளை. இவளா? இவகிட்டையா அத்தனை மூர்க்கம்? அந்த பொண்ணு எப்பவாவது பச்சையா வாந்தி எடுப்பாளா என்றான் வசந்த். இல்ல. ஏன்? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாஜிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே ஸ்பெஷல் ஜவ் அடிக்கிறீங்களோன்னு. லா காலேஜ்ல அதுக்கு ஜம்புன்னு பேரு. சொம்புனா வேற, ஜம்பு. குமார் கோபத்துடன், மிஸ்டர் வசந்த், நான் சொன்னதுடைய சீரியஸ்னஸ நீங்க உணரவே இல்லை என்றார். ஈசி வசந்த், சும்மாரு என்று அதட்டினான் கணேஷ். சார், நீங்க அது வரைக்கும் 2 வருஷமா அதன் மேல ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னு தெரியுது. ஆமா, ஆனா நிறைய விசாரிச்சேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதிரி முன்னொரு தடவை நடந்திருக்கு. அதே அரச மரத்தடியில. எப்பன்னு தெரியல. 40 வருஷம் கூட இருக்கலாம்னு தெரியுது. ஆனா அடிக்கடி இந்த ஏரியாவில் ஆட்கள் காணாம போறதும் பசுமாடுகள் மறைஞ்சு போறதும் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க. யாரு? பக்கத்து கிராமத்துல. என்ன சொன்னாங்க? 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மாசத்துல தவறாம அது வருதாம். அதுனா எது? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. கிருத்திகாங்கிறாங்க, சங்கரிங்கிறாங்க, இன்னும் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி. எங்க ஃபேமிலியை சேர்ந்த பெண்களைத்தான் தேடுமா. சிரித்தார். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை ஏதும் இல்லை. நான் கம்ப்யூட்டர் ஆசாமி, ரேஷனிஸ்ட். எனக்கு உறுத்துறது ஒரு விஷயம். அன்னைக்கு நடந்தது என்ன, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், அது கிடைக்கிற வரைக்கும் அந்த உடல் அங்கேயே இருந்தாகணும். இத நீங்க எங்ககிட்ட சொன்னதுல எங்களையும் உங்க கான்ஸ்பிரசிக்கு உட்படுத்தினாப்ல ஆயிருது. அதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. 7 வருஷம் வரை விழும் சும்மாவா என்றான் வசந்த். இல்லை மிஸ்டர் வசந்த், நான் இத்தனை நாள் போலீஸ் கிட்ட சொல்லாததற்கு மற்றொரு காரணம் இருக்கு. அவங்க சொல்ற அந்த 2 வருஷம் ஆகட்டும்னு காத்திருக்கேன். பரம்பரையா அந்த நம்பிக்கை இருக்குது. ஐசி, மறுபடி அந்த ராஜேஸ்வரியோ காமேஸ்வரியோ வருதான்னு பார்க்க போறீங்களா? ஏறக்குறைய அப்படித்தான். ஆனா பார்க்க போறது நான் இல்ல, நீங்க. உங்களைத்தான் கேட்டுக்கிறேன். அதுக்காகத்தான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொன்னேன். கார்த்திகை மாசம் வந்துருச்சு. லீனாவும் வந்துட்டா. என்ன சொல்றீங்க? ராத்திரி தோட்டத்துல உலாத்தி ஏதாவது பிசாசு காத்தவராயின்னு வந்தா புடிச்ச பாட்டில்ல போட்டு, ஏன் சார் அடுத்த பஸ் எப்ப? பயப்படுறீங்களா? பயமா? ஹே, இருந்தாலும் உள்ளூர கண்ணுக்குட்டி உதைக்கும். நாங்க ஏதோ ஹைகோர்ட்ல வாதாடுற ஜனங்க.
நீங்களே இருந்து விசாரிச்சு மாறும் என்றான் கணேஷ். எனக்கு பிசினஸ் துரத்துது, பம்பாய் போயாகணும். திரும்ப 20 தேதிக்குள்ளார வந்துடுவேன். அதுக்குள்ள ஏதும் நடந்து விடாது. நடந்து விடாம நீங்க பாத்துக்கிட்டா. யுசி மிஸ்டர் கணேஷ், எனக்கு ஒரு விதத்துல லீனாவை பத்தியும் கவலையா இருக்கு. என்னதான் எல்லாம் நான்சென்ஸ்னாலும் ஒரு ஓரத்துல சின்னதா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. லீனா அவ எல்லோரையும் போலவா? இல்லையா? சில வேளையில அவ செய்யற காரியங்கள் வினோதமா இருக்கும். கட்டெரும்ப பிடிச்சான்னு வச்சுக்கங்க, அதை தனித்தனியா 3 பாகமாக்கி காலெல்லாம் பிச்சிருவா. வண்ணத்து பூச்சியுடைய இறக்கைகளை பிச்சிட்டு பாக்கி இருக்கிற புழுவை நெளிய நெளிய ஊசியால குத்துவா. நத்தையை எடுத்து வெந்நீர்ல போடுவா, மிதிப்பா. சரி சரி, எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா? காலையில நான் சாப்பிட்ட பஜ்ஜி எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டு தான் மறுகாரியம் பாப்பீங்க போல. உள்ளூர சின்ன சின்ன வயலன்ஸ் அவகிட்ட இருக்கு, அதுக்காகத்தான். நீங்க எப்ப பம்பாய் போக போறீங்க? 2 நாள்ல. பார்க்கலாம், 2 நாள் இருக்கும். அதுக்குள்ள விசாரிச்சு பார்க்கிறோம். உங்க சந்தேகங்கள்ல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோம். நீங்க பயந்தது இல்லைன்னு தீந்து போச்சுன்னா எனக்கு நிம்மதி. அப்புறம் நீங்க சொல்றபடி நான் நடக்கிறேன். போலீஸ்க்கு போகணும்னா கூட செய்யறேன். நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம் என்றான் கணேஷ். அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மாடிப்படி இறங்கி வாசலுக்கு வர லீனா ஒரு பெரிய ரப்பர் பந்து வைத்து அதை தட்டி தட்டி விளையாடி கொண்டிருந்தாள். என்ன, எல்லாம் பேசியாச்சா என்று கேட்டு 2 கண்களையும் வசீகரமாக இமைத்து சிரித்தாள். லீனா, இங்க ஒரு அரச மரத்தடி மண்டபம் இருக்குதாமே? ஆமா, நான் காட்டுறேன் வாங்க. அவள் உற்சாகமாக நடக்க பாத்தி வெட்டி கொண்டிருந்த தோட்டக்காரனை பார்த்தான் கணேஷ். வசந்த், அந்த ஆள்கிட்ட ஒரு கடப்பாரை இருந்தா வாங்கிட்டு வா. வசந்த் தயங்கினான். கடப்பாறையா? எதுக்கு பாஸ்? காது குடையறதுக்கு. முட்டாள்தனமா கேள்வி கேட்காத. தோட்டக்காரங்கிட்ட இருந்தா கேட்டு வாங்கிட்டு வா. அதுக்குள்ள தோண்ட ஆரம்பிக்கணுமா? எனக்கு என்னவோ ஆரம்பமே சகுனமா இல்ல என்று முணுமுணுத்து கொண்டே தோட்டக்காரனிடம் சென்றான். லீனா நின்று கொண்டிருந்தாள். சும்மா அவ்வளவு அழகாக நிற்க முடியுமா என்று கணேஷ் ஆச்சரியப்பட்டான். சாக்பீஸ் போல, சப்பி போட்ட மாங்குட்டை போல. இல்லை, நிச்சயம் இவளாக இருக்க முடியாது. தோட்டக்காரன் குரல் கேட்டது. கடப்பாறை செட்டுக்குள்ள இருக்குதுங்க. செட்டு சாவி பெரியய்யா இட்டு இருக்குது. பெரியய்யா வீட்டுக்குள்ள இருக்காரு, வீடு தோட்டத்துக்குள்ள, தோட்டம். போதும் வா வசந்த், கடப்பாறை வேண்டாம். லீனா, போகலாமா? என் பின்னாடியே வாங்க வசந்த் அங்கிள். இந்த அங்கிள் பிசினஸ் எல்லாம் வேண்டாம். இன்னைக்கெல்லாம் இருந்தா எனக்கு என்ன வயசுங்கிற? லீனா குதித்து கொண்டே வழி காட்ட அவள் பின் சென்றார்கள். அந்த இடத்தின் அழகான சூழ்நிலை புரிந்தது. வண்டலூர் தாண்டி 10 கிலோமீட்டர் தூரத்தில் கான்கிரீட் பாதையை புறக்கணித்து 2 கிலோமீட்டர் உள்ளே செல்ல நகர நாராசங்களில் இருந்து வேண்டுமென்று ஒளித்து வைக்கப்பட்ட சமாச்சாரம் போல நடு வீட்டை சோலை மறைக்கிறது. தீர்மானித்து அமைக்கப்பட்ட பாதையில் சென்டினல்கள் போல கூந்தல் பனை மரங்கள் யாவும் ஒரே தினத்தில் பிறந்தது போல. 30 அடி உயரம். அங்கிருந்து சற்று கவிதை கலந்த கரடு முரடு மாங்கொன்றை, முள் முருங்கை, காட்டு தீ மற்றும் கணேஷுக்கு பெயர் தெரியாத மாஞ்செடி கொடிகள் கடந்து மண்டபத்தை வந்தடைந்தார்கள். சற்றே உயரமான பகுதியில் மண்டபத்தின் தூண்கள், மேலே கல் பாளங்கள். சற்று பழமையான மண்டபம்தான். அரச மரத்தின் கயிறு போன்ற வேர்கள் மண்டபத்தின் அடிவாரத்தில் பரவி சுவர் பிளவுகளில் பீரிட்டு இன்னும் சில வருஷங்களில் மண்டபத்தை சாப்பிட்டு விடும் போல் இருந்தது. பிரம்மாண்டமான மரம், வழவழப்பான இலைகளும் கிளைகளும், இலை காம்பிற்கும் கிளைகளுக்கும் இடையில் கருஞ்சிவப்பில் ஜோடி ஜோடியாக காய்களுமாக. இலைகளின் சலசலப்பில் தாலாட்டு. இருவரும் மண்டபத்தில் உட்கார்ந்தார்கள். சற்று தூரத்தில் பொய்கை போல தெரிந்தது. அதில் அரசிலைகள் மிதந்தன. இயற்கையின் சப்தங்கள் மட்டுமே பாக்கி இருக்க கணேஷ் சுற்றிலும் பார்த்து பியூட்டிஃபுல் என்றான். இப்ப 1879ன்னு சொன்னா நம்பலாம். லீனா, ஓடி பிடிச்சு விளையாடலாமா? சரி என்றாள் ஆர்வமாக. ஒளிஞ்சுக்கோ. ஓ என்றாள் மிகுந்த ஆர்வமாக. வசந்த் கணேஷை பார்த்து, இவளா என்று சிரித்தான். கணேஷ், லீனா, நீ என்ன பண்ற? இங்கிருந்து 100 தப்படி எண்ணி மெல்ல நடந்து போய் நிக்கிற என்ன என்றான். சரி என்று நிதானமாக அவள் அடி எடுத்து வைக்க, வசந்த், எதுக்கு பாஸ் என்றான். பாரு, நடக்கிறது எவ்வளோ அழகா இருக்கு.
ஹென்றி ஒரு பெண்ணை பத்தி சொன்னான். அவளோட வேலை சும்மா உயிர் வாழ்ந்துகிட்டு அதே சமயம் அதனால் உலகத்தையே இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுன்னு. அந்த ஆள் குமாரவியாசன் சொன்னது எவ்வளவு உண்மைங்கிறத வெரிஃபை பண்ணிடலாம் பாஸ். ஆனா ஒரு சந்தேகம், நாம வந்தது உயில் பார்க்கத்தானே? ஆமா, ஆனா கணேஷ், போதுமா, 100 ஆயிடுச்சு. சரி, அங்கேயே நில்லு, திரும்பி மெல்ல வா. லீனா மெதுவாக அவர்களை நோக்கி நடந்தாள். வசந்த காலம் வழங்கிய நன்கொடை என்றான் வசந்த். அந்த ஆள் நம்ம கிட்ட சொன்னது பொய்யா நிஜமாங்கிறத விட அவன் ஏன் நம்ம கிட்ட அதை சொன்னாங்கிறது தான் உறுத்துது. அந்த ஆள் ஒரு போனின்னு தோணுது. ஏன்பா சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கலையே, பின்ன சிரிப்பு சத்தம் கேட்டுதே. ஒளராத. கம் லீனா, நீ எங்க கூட எப்ப மெட்ராஸுக்கு வர முடியும்? எதுக்கு வரணும்? இனிமே நான் இங்கதானே இருக்கணும். இதெல்லாம் எனக்கு வரப்போறது இல்ல. தீபக் வரப்போறாரா? வரதா சொன்னார். எனக்கு ஒன்னும் தெரியாது. தீபக் தான் நிர்வாகம் பற்றி எல்லாம் சொல்லி தரதாக இருக்கார். தீபக் MBA தெரியுமா வசந்த்? அப்படியா? MBA படிக்கிறதுக்குள்ள தலையெல்லாம் வழுக்கா இருக்குமே. இல்லையே, அவருக்கு நிறைய தலைமயிர். போச்சுடா. கணேஷ், லீனா, இந்த மண்டபத்துக்கு நீ அடிக்கடி வருவியாமே என்றான். ஆமா, எப்ப வரப்போதும் இங்கதான் வந்து உட்காருவேன், படிப்பேன். என்ன படிப்ப? அம்புலி மாமாவா? இங்க ஏதாவது விபத்து நிகழ்ந்ததா? உனக்கு ஞாபகம் இருக்கா? விபத்தா? ஒரு தடவை இங்க நான் மயக்கமா விழுந்துட்டேனாம். 2 வருஷம் முன்னாடி அடிபட்டு மேலெல்லாம் ரத்தமாயிருச்சாம். எனக்கு ஞாபகம் இல்ல. லீனா, உனக்கு வண்ணாத்தி பூச்சி பிடிச்சு தந்தா அது இறக்கையை பிச்சு போடுவியா என்றான் வசந்த். அவள் புரியாமல், ஏன் அப்படி சொல்ற என்றாள். சித்தப்பா, வசந்த் என்ன கேட்கிறார் பாரு. வண்ணாத்தி பூச்சிய நான் பிச்சு போடுவனாம். குமாரவியாசன் அதற்குள் உடை மாற்றி இருந்தார். மிக மெல்லிய நீல நிறத்தில் சட்டையும் கரு நீல பேண்ட்டும் அணிந்து, ஷூக்கள் பளபளக்க, கையில் நாய் தலை தடியை மகோகனி பளபளப்புடன் சுற்றி கொண்டே, என்ன மிஸ்டர் கணேஷ், கடப்பார கேட்டீங்களாமே, எதுக்கு? கணேஷ் பதில் சொல்வதற்கு முன்பே அவர் தொடர்ந்தார். நீங்க நான் சொல்றதை இன்னும் நம்பலைன்னு தெரியுது மிஸ்டர் வசந்த். நீங்க லீனா அழைச்சிட்டு போறீங்களா? தாராளமா என்றான் வசந்த். நோ ட்ரிக்ஸ் என்றான் கணேஷ். பயப்படாதீங்க பாஸ். வா லீனா, நானும் நீயும் வண்ணாத்தி பூச்சி பிடிக்கலாம். அவர்கள் செல்ல, கணேஷ், உங்க கேள்விக்கு பதில் நான் நம்பல என்றான். தோண்டி பார்க்கணுமா உங்களுக்கு? அவர் மெதுவாக மண்டபத்தை சுற்றி வந்து அதன் மேற்கு மூலையில் இருந்து சுனையை நோக்கி 15 அடி நடந்து தன் வாக்கிங் ஸ்டிக்கால் தரையில் தட்டி, இந்த இடத்துல தான் புதைச்சேன், பார்க்கணுமா உங்களுக்கு என்றார். வேண்டாம், ஆனா நீங்க செஞ்சது ஒரு பெரிய தப்பு, மகா தப்பு. போலீஸ் கிட்ட சொல்லாம ஒரு கொலைக்குரிய முக்கிய சாட்சியத்தை இப்படி மறைச்சு வச்சது. நீங்க அதுக்காக ஜெயிலுக்கு போவீங்க. நான் தான் தயார்னு சொன்னனே, நானே சொல்ல போறேனே. 2 வருஷம் தாமதிச்சதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? அவர் உணர்ச்சி வசமாக பேசினார். கணேஷ், அவ இந்த குற்றம் செய்யலைன்னு தான் இன்னும் நான் நம்புறேன். அவளுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி புகுந்துண்டதுன்னும் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. அவதான் குற்றம் செய்திருக்கான்னு சந்தர்ப்ப சூழ்நிலை தெளிவா காட்டுது. செய்தது அவளா? இல்லை, அவளுக்கு தற்காலிகமாக பிரம்ம பிடிச்சு பித்து பிடிச்சு ஒருவித வெறி வந்து, அல்லது நிஜமாவே பிசாசுங்கிறது இருக்கா? கிராமத்துல அவங்க சொல்றது போல. எப்படி இருந்தாலும் சட்டப்படி நீங்க மறைச்சது மகா தப்பு. நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தர்ப்பத்துல அவளுக்கு ஒருவித பிரம்மை பிடிச்சிருச்சுன்னு வச்சுட்டா கூட, அதை கோர்ட்ல நிரூபிச்சா அதுக்கு IPC செக்ஷன் 84 மூலமா ரெமெடி இருக்கு. அப்படித்தான் நீங்க அந்த சம்பவத்தை அணுகி இருக்கணுமே தவிர மறைச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பு. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. எனக்கு என்னன்னா, நான் இந்த பெண்ணை தனியா இந்த வீட்டுல விட்டுட்டு போக வேண்டி இருக்குது. என் பிசினஸ் அழைக்குது. இவ்வளவு வருஷம் சொத்துக்கு மட்டுமில்ல, இவளுக்கும் கார்டியனாத்தான் இருந்திருக்க. சட்டப்படி அதை முடிக்க வேண்டிய காலம் வந்துட்டது. ஆனா இந்த பெண்ணை பத்தி எனக்கு கவலை தீரல. நெஞ்சுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி, மண்டபத்துக்கு பக்கத்துல அந்த புயல். மிஸ்டர் கணேஷ், 2 நாள் இருங்க, 2 மாசம் இருங்க. தீர்மானமா ஏதாவது செஞ்சுட்டு புறப்படுங்க. எனக்கு 2 நாள் இருக்கிறதே கஷ்டம். உங்களுக்கு பிசினஸ் அழைக்கிற மாதிரி எனக்கு என்னை ஹைகோர்ட். மிஸ்டர் குமார், நான் இப்ப இங்க வந்தது அகஸ்மாத்தான்னு தான் சொல்லணும். என் கலீக் ஒருத்தர், சன் தீபக்,
அவரை ஒரு பார்ட்டியில சந்திச்ச. அவர்தான் சொன்னார், நான் இந்த இடத்த வந்து பார்க்கணும், லீனாவுடைய வாரிசு சம்பந்தமா எல்லா விவகாரங்களையும் கவனிக்கணும்னு. அதுக்கு முன்னால ஒரு நாள் 2 நாள் எஸ்டேட்டை வந்து பார்க்கலாம்னுட்டு தான் வந்தோம். இன்னும் நாங்க எதுவும் இந்த விவகாரத்துல ஏத்துக்கல. நீங்க ஏற்கனவே ஒரு குண்டை போட்டுட்டீங்க. அதையே முழுங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அப்போ சென்னை திரும்பினதும் போலீஸ் கிட்ட சொல்ல போறீங்களா? அத பத்தி நான் இன்னும் யோசிக்கல. அவர் புறப்பட கிளம்பினார். ராத்திரி இருப்பீங்கல்ல? ஏன், உங்க 2 பேருக்கும் சேர்த்து சமைக்கிறதுக்கு? ஆ, இருப்போம். அப்ப நான் வரட்டுமா என்ற வாக்கிங் ஸ்டிக்கை சுழற்சி கொண்டு புறப்பட்டார். காய்ந்த இலைகளில் அவர் நடக்கும் சப்தம் சற்று நேரம் கேட்டது. கணேஷ் தனியாக இருந்தான். மெதுவாக அந்த மனிதர் தட்டி காட்டிய இடத்திற்கு சென்றான். தரையில் காலால் தேய்த்து பார்த்தான். 2-3 ஆசாமிகள் தோண்டுவதற்கு 5 மணி நேரம் ஆகும். தரை நன்றாக இறுகித்தான் இருந்தது. எதற்கு தோண்ட வேண்டும்? பேசாமல் சென்னை திரும்பி விடலாம். அந்த பெண்ணை பற்றித்தானே கவலை. அவளையும் அழைத்து கொண்டு சென்று விடலாம். அவளுக்கு ஞாபகம் இல்லை என்கிறாள், அதை கண்டுபிடித்து விடலாம். கணேஷுக்கு பளிச்சென்ற ஞாபகம் வந்தது. டாக்டர் பாலகோபால். அந்த தரையில் தோண்டுவதற்கு பதில் அவள் மனதில் தோண்டலாம். அந்த பெண்ணை ஹிப்னாட்டிசத்தில் தூக்கத்தில் ஆழ்த்தி அன்றைய தினத்திற்கு கொண்டு சென்று விடலாம். திட்டவட்டமாக 2 வருஷத்திற்கு முன் என்னதான் நடந்தது என்று தெரிந்து கொண்டு விடலாம். ஆக என்ன சொன்னார்? கார்த்திகை மாசம் திருதியை சித்த யோகம். தெரிந்து கொண்டு அப்புறம் போலீஸுக்கு தெரிவிக்கலாம். மறுபடி மண்டபத்திற்கு வந்து உட்கார்ந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். மாலை பறவைகளின் கதம்பமான சப்தங்கள், டிக்ரி டிக்ரி, கிர் கிர் கிக் என்ற எத்தனையோ இறக்கை முளைத்த சப்தங்கள், நடுவே குயிலின் குரல், அக்கா குருவியின் கொஞ்சல், எல்லாமும் இயற்கையாகவே இருந்தும் கணேஷின் மனதில் ஒன்று உறுத்தியது. வசந்த் ஏன் அந்த மாதிரி திடீரென்று ஒரு கேள்வி கேட்டான். ஏன்பா சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கலையே. பின்ன சிரிப்பு சத்தம் கேட்டதே. ஒளராத. வசந்த் ஏன் அப்படி கேட்டான்? அப்படி கற்பனை செய்து கொண்டானா? மாட்டானே. எதனால்? பயத்தாலா? கணேஷ் சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவன் சட்டென்று அந்த சிரிப்பு சத்தத்தை தெளிவாக கேட்டான். தூரத்திலா கிட்டத்திலா என்று சொல்ல முடியாதபடி ஆண் சிரிப்பு. 10 செகண்ட் தான் கேட்டிருக்கும். அலட்சியமும் ஏளனமும் தெரியும் நக்கல் சிரிப்பு. கணேஷ் சுற்றுமுற்றும் கவனமாக பார்த்தான். அவன் சருமத்தின் அடித்தளத்தில் சட்டென்று ஒரு சில், ஒரு சின்ன ஐஸ் ஒத்தடம். இதயம் ஒரு தடவை நுண்டியது. மறுபடி அந்த சிரிப்பு சப்தம் கேட்க காத்திருந்தான். 10-15 நிமிஷமாகியும் கேட்கவில்லை. எழுந்து நடந்தான். அவன் காலடி யோசை இப்போது சற்று கலவரப்படுத்தியது. யாராவது பின்தொடர்கிறார்களா என்ன? ச்ச, அனாவசிய பிரம்மை. பட்ட பகலடா முட்டாளே. பகலில் கூட சாயந்தரம் சூரியன் வேளை. இது 20ஆம் நூற்றாண்டு சயின்ஸ் யுகம். எல்லாவற்றின் காரண காரியங்களும் அலசப்பட்டு தீர்வாகிவிட்ட காலம். நட, வேகமாய் நட. பின்னால் ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு நடந்தான். அறைக்கு திரும்பிய போது வசந்திடம் சொன்னான். உங்களுக்கும் கேட்டுதா பாஸ்? ஆ, நான் சொன்னனா இல்லையா? தூரத்துல ஆண் பிள்ளை சிரிப்பு. ஆமா, தூரத்துலன்னு சொல்ல முடியல, கிட்டத்திலையும் காதோட ரகசியமா சிரிச்சாப்லையும் இருந்தது. கரெக்ட், அதே உணர்ச்சி தான் எனக்கும் ஏற்பட்டது பாஸ். வாங்க போயிடலாம். இந்த இடத்துல ராத்திரி தங்க முடியாது. பயப்படுறியா? அவர் என்னமோ ரத்த காட்டேரி அது இதுன்னு டிராகுலா மாதிரி உறிஞ்சிற கதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கார். ஏற்கனவே எனக்கு உடம்புல ரத்த சக்தி குறைச்சல்னு டோனா சாப்பிட்டுட்டு இருக்கேன். வசந்த், நிஜமாகவே நீ பயப்படுறியா? பயமே இல்ல பாஸ், எதுக்கு வம்பு? இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வம் இல்லையா? இருக்கு, இருந்தாலும் ஒன்னு செய்யலாம் பாஸ். இன்னி ராத்திரி 2 பேரும் ஒரே அறையில படுத்துக்கலாம். எனக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? வேண்டாம், பேசாம இங்க வந்து படுத்துக்கிற. தரையில ஒரு ஓரத்துல 6 அடி போதும். எனக்கு என்ன? நீ இங்க வந்து படுத்துக்கிறது பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதோட இன்னொரு காரியமும் செய்யணும் நீ. என்ன என்றான் வசந்த். குரல் நடுங்கியது. ராத்திரி அரசமர மண்டபத்துக்கு என்னோட வரணும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.